வர்ற தேர்தலுக்கு நீ எனக்காக பிரச்சாரம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருந்த. நானா? நம்ம சேர்ந்து பிரச்சாரம் பண்ண போறோமா? இல்ல சக்தி, நான் என் பொண்டாட்டி கூட அமெரிக்காவுக்கு போக வேண்டியிருக்கு. அங்க அவளுக்கு பேத்தி பிறந்திருக்கு. அவ வாயை திறந்து என்கிட்ட ஏதாவது கேட்கறதே கம்மி. போய்தான் ஆகணும். உட்காரு. எனக்காக என் இடத்துல நீ தான் பிரச்சாரத்துக்கு போகணும். மக்களுக்கு பிடிச்ச முகம் அவசியம். உன்னால முடியும் சக்தி. கோட்டையை தக்க வைக்கிறது உன் பொறுப்பு. ஜிஎம்ஆர் இடத்த நிரப்புறது ஈஸி இல்லை. மக்கள்கிட்ட நெருங்க முடியலையோன்னு பயமா இருக்கு. கொஞ்சம் புத்திசாலித்தனமா புள்ளி விவரங்களோட பேசணும்னு நினைக்கிறேன். வாரம் தானக்கா, போக போக சரியா போயிடும். கோட்டையை தக்க வச்சுக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அதெல்லாம் தக்க வச்சுப்பீங்க. தக்க வைக்கிறது இல்லை, அதுக்கா நான் இருக்கேன். அதை விட அதிகமா செய்யணும். இங்க இருக்கிற எல்லா ஆளுங்களை விட எனக்கு கொஞ்சம் அறிவு இருக்கு. அவர் திரும்பி வரைச்ச அமோக வெற்றி அவர் கையில கொடுப்பேன். கண்டிப்பா தருவேன். இந்த சக்தியால செய்ய முடியும்னு செஞ்சு காட்டுவேன். தாஸ், நம்பி பேசுறேன். பத்திரிக்கையில எல்லாம் போட்டுடாதீங்க. கண்டிப்பா மேடம். ஒரு நிமிஷம் வந்துடுறேன். அம்மா, நான் ஒன்று சொல்லாங்களா? சொல்லுங்க சையத். அரசியலில் உங்கள் புத்திசாலித்தனம் தான் இடைஞ்சலாக இருக்கும்னு தோணுது. எப்படி? சாதாரண ஆளுங்க உங்களையும் தலைவரையும் ரசாரணியாக தான் பார்க்குறாங்க. அவங்களுக்கு அலங்கார வார்த்தையை கொஞ்சம் தூக்கி சொன்னால் தான் பிடிக்குது. அதைத்தான் உங்ககிட்ட வரவங்களும் எதிர்பார்த்து வராங்க. பாவப்பட்ட ஜனங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது. ராணியை பார்க்க வரவங்களுக்கு நீங்கள் ராணியாகவே இருங்களேம்மா. உங்களை கொஞ்சம் மாற்றி பார்த்தா நிலைமை தானாக மாறும்னு தோணுது. எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன், தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. நீங்க சொன்ன மாதிரியே ட்ரை பண்ணி பார்க்குறேன் சையத். அது எனக்கு ஈஸி தான். சரிம்மா.
சின்னம் என்ன சின்னம்? உங்கள் ஓட்டு யாருக்கு? அரசியல்ல உங்களுக்கு பெரிய சவாலா எது இருந்துச்சு? மக்கள். என்ன சுத்தி இருக்கிறவங்களுக்கு நான் புத்திசாலின்னு எப்பவும் நிரூபிச்சுட்டே இருக்கணும். என்னை தேடி வந்த மக்கள் கூட்டத்துக்கு நான் புத்திசாலின்னு காட்டிக்கவே கூடாது. ஆனா கேமரா முன்னாடி கேட்டா என் பதில் வேறையா தான் இருக்கும். கண்டிப்பா. பேர் என்ன? தண்ணிக்காக நாயா அலையிறோம். ஏதாவது பண்ணுங்கம்மா. சரிம்மா, கண்டிப்பா சரி. கும்பிடுங்க தாயே, சக்தி வாய்ந்த தெய்வம், ஜெயம் உனக்கு தான். வணக்கம். உங்க ஒவ்வொரு வாக்கும் எங்களுக்கே. கண்டிப்பாமா. உங்க எல்லா படத்தையும் நான் பார்த்திருக்கேன் மேடம். உங்களோட தீவிர ரசிகை மேடம் நானு. சினிமா வசனம் பேசினாதான் ஜனங்களுக்கு பிடிக்குது. பண்ணிடுறாங்க. சக்திமா, பூ வாங்கிக்கங்கம்மா. வேண்டாம்மா. இல்லம்மா, உங்க கையால முதல்ல போனி பண்ணுங்கம்மா. சூர்யா, இந்தாங்க. நீங்க நல்லா மவராசியா இருக்கணுங்கம்மா. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குன்னு சொல்றேன். எப்படி? இப்படி ஒரு ஆரவாரமான கூட்டத்தை ஒருத்தருக்கு தான் நான் பார்த்திருக்கேன். ஜிஎம்ஆர். அவருக்கு பின்னாடி பித்து பிடிச்சு ஒரு பெரிய கூட்டமே போச்சு. அப்பவே நினைச்சேன் இவர்தான் அடுத்த மன்னன். மேடம், நான் ஒன்னு சொல்லட்டா? எனக்கு தெரிஞ்சு அடுத்த மகாராணி நீங்க தானே தோணுது. அரசியலே திட்டத்துல இல்லைன்னா நீங்க முதலமைச்சர் ஆவீங்கன்னு யாராவது சொல்லியிருந்தா என்ன சொல்லிருப்பீங்க? சிரிச்சிருப்பேன். நீங்க தான் அடுத்து வரப்போற முதலமைச்சர்.